ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவெடுத்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எப்பயும் போல் நான் வந்து 1.5 இன்ச் எடுத்து 1.5 இன்ச் எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? போட்டுட்டு இது கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. அந்த 1.5 இன்ச்சில் வச்சு நான் அந்த 1.5 இன்ச் இருக்கு இல்லையா, அதில் வச்சு உயரம் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இது கரெக்டான அளவு. அதுக்கு மேலே தையலுக்கு 1/2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம பார்க்கணும். அதாவது பின்பாட்டு மட்டும். ஓகேங்களா? பின்பாட்டோட இடுப்பு சுற்றளவு மட்டும் நம்ம பார்க்கணும். இதை இந்த கரெக்டாக 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த கரெக்டாக 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு கரெக்டாக இந்த அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கழுத்தோட இறக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட இறக்கமும் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணதை ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னு வந்து தெளிவாக பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியாது. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. இவங்களுக்கு இப்போ கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். கழுத்தோட இறக்கம் வந்து 7.75 இருக்குது. ஓகேங்களா? மொத்தத்துக்கு 7.75 இருக்குது. நம்ம 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி கரெக்டான மேலே மார்க் பண்ணுவோம்ல, அப்போ அவங்களுக்கு வந்து 7.25 தான். ஓகேங்களா? கழுத்தோட இறக்கம் வந்து 7.25 இருக்குது. அப்போ நம்ம 7.25னா சொல்லிக்கலாம். ஓகேங்களா? 3 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, அதாவது கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஷோல்டர் வந்து பார்க்கும்போது அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 2.25 இருக்குது. ஓகேங்களா? 2.25 இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து 2.25ன்னு வச்சுக்கலாம். 2.25னா 3.25 அப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. 2.25னா 3.25. ஓகேங்களா? 2.25னா 3.25ன்னு வச்சு நான் ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன். அதே மொத்தத்துக்கு கலந்து பார்க்கும்போது 6.25 வரும். ஓகேங்களா? 6.25 வரும். அதே 6.25 நான் அப்படியே கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். என்னடா 6.25ன்னு 7.25 வச்சு மார்க் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. இங்கே எனக்கு வந்து ஒரு ஒரு 1/2 இன்ச்சு இதாகிடுச்சு. அதனால் அதை 1 இன்ச்சியை வந்து அப்படியே 1/2 இன்ச்சை மடக்கிட்டு இதுலேருந்து 1 இன்ச்சாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுடலாம். பாக்ஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? அதாவது கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 3.25, மொத்தம் 6.25. அதே 6.25 வச்சு நான் 6.25 வந்து இங்கேருந்து வச்சு அதே 6.25 இங்கே வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டேன். இப்போ ஆம்கோல் இறக்கமும் அதே 6.25 வச்சு நான் ஆம்கோல் இறக்கமும் மார்க் பண்ண போகிறேன். ஆம்கோல் இறக்கமும் அதே 6.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆம்கோல் இறக்கம் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் எவ்வளோ இருக்கோ அதே அளவே நம்ம ஆம்கோல் இறக்கமும் எடுக்கிறோம். ஓகேங்களா? எடுத்து இதில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரியாக முன்ன பின்ன வந்து அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டு வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம வந்து கழுத்தோட ரவுண்டு வரையலாம். கழுத்து வரைஞ்சிக்கலாம். கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்ட் போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்டு போட்டாச்சு. ஓகேங்களா? இது கீழே உள்ளது இல்லை, மேலே உள்ளது. ஓகேங்களா? அது மாதிரி இதுவும் கீழே உள்ளது இல்லை, மேலே உள்ளது. மார்க் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம செஸ்ட்டு அகலம் எடுக்கணும் இல்லையா? செஸ்ட்டோட அகலம் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 20 இன்ச்சு வருது. 20 இன்ச்சுன்னா நம்ம 10 இன்ச்சு வச்சு அதில் பாதி 10 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவோட ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்லீவோட ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த அது பார்த்திங்களா? இங்கேருந்து இங்கே ஷோல்டர்லேருந்து இந்த தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம ஸ்லீவோட ரவுண்டு பார்த்துக்கலாம். 9 இன்ச்சு வருது. ஓகேங்களா? 9 இன்ச்சுன்னா
நமக்கு 1 இன்ச்சு முன்னாடி இல்லைல்ல, அப்போனா 8 இன்ச்சு. ஓகேங்களா, ஸ்லீவோட ரவுண்டு வந்து 8 இன்ச்சு வருது. இப்போ இந்த 8 இன்ச்சு வந்து இந்த செஸ்ட்டோட நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இந்த மேலே 1/2 இன்ச்சை விட்டுட்டு அப்படியே நான் ரவுண்ட் பண்ணி பார்க்குறேன். நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு கூட வருது. அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், லைட்டாக இதை மட்டும் லைட்டாக மேலே ஏற்றிக்கலாம். ஒரு நூல் அளவுக்கு நம்ம இந்த கோடை வந்து மேலே ஏற்றிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி மேலே ஏற்றியாச்சு. மேலே ஏற்றிட்டு அதாவது 6.25 வச்சோம் இல்லையா, ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிருக்கேன். 6 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 1.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து இங்கே வரும் இந்த இதில். ஓகேங்களா, இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இது பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். மேலே 1/2 இன்ச்சை விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு 8 இன்ச்சு வருது. ஓகேங்களா, அப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டும் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 இன்ச்சு தையலுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதுதாங்க நம்ம பேக் கட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கழுத்தோட இறக்கம் கம்மியாக இருக்கிறனால கழுத்தோட அகலம் நான் வந்து கூட வச்சுருக்கேன் 3 இன்ச்சா. இப்போ கழுத்து இறக்கம் அதிகமாக இருந்தால் நான் 2.5 இன்ச்சு தான் வைப்பேன். ஓகேங்களா, 3 இன்ச்சு வைக்க மாட்டேன். 3 இன்ச்சு வச்சா ஷோல்டர் வந்து லூஸ் ஆகிக்கிட்டே வரும், கலந்துக்கிட்டே வர மாணிக்கு இருக்கும். அதனால் கழுத்தோட இறக்கம் கூட கூட கழுத்தோட இறக்கம் அதிகரிக்க கழுத்தோட அகலத்தை வந்து நம்ம குறைச்சிக்கிடணும். குறைச்சாதான் அந்த ஷோல்டர் கீழே நமக்கு தோள்பட்டை விட்டு கலண்டு வராது. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம இப்போ கரெக்டான இடத்துல அரைக்காத்து நம்ம போட்டுடலாம். இவ்வளோதாங்க பேக் கட் பண்ணுறது. அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ப்ளவுஸ் வந்து மடித்து போடும்போது எப்பயுமே கரைப்பக்கம் வந்து நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து எதிர்த்தாப்பில் இருக்கணும், ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. பேக் கட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து நான் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஒட்டு போட வேண்டியதாக வரும். 1 மீட்டர் துணி தான் எடுத்து கொடுத்தாங்க. அது இந்த கரைப்பகுதியை மடித்து போட்டோம்னா சரியாக வரும். ஆனால் கரைப்பகுதியை மடித்து போடும்போது அவங்களுக்கு வந்து அதாவது சீக்கிரமாக வந்து துணிக்கு வந்து கிழிஞ்சு போயிடும் ப்ளவுஸ் வந்து. அதனால் நான் வந்து இந்த மாதிரி கரைப்பகுதியில் மடிக்காமல் எப்பயும் போலயே மடிச்சிருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவை வந்து நான் மடித்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, துணியை லைனிங் துணியை வந்து மடித்து போட்டிருக்கேன். இப்போ ஸ்லீவ்க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவோட ரவுண்டு எவ்வளோ, கீழே அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்லீவோட அகலம் கரெக்டாக வச்சு நம்ம ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். அப்படியே உயரம் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த உயரம் வந்து கரெக்டாக உயரம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கரெக்டாக தையல் வந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே மேலே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே வந்து அடிங்கை சுற்றளவுக்கு பாருங்கள், இதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ண அளவு கூட நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ நம்ம கீழே வந்து ஸ்லீவோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 6 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா, 6னா மேலே வந்து 1 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணணும். 7 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அடிங்கை சுற்றளவுக்கு. இப்போ அவங்க ப்ளவுஸ்லேயே அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி இழுக்கும்போது எக்ஸ்பெண்ட் ஆகாது. அந்த இடத்துல நம்ம வந்து டேப்பை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது
அடிங்கை சுற்றளவு வந்து அவங்களுக்கு கரெக்டாக 7.5 இருக்குது. ஓகேங்களா? அடிங்கை சுற்றளவு வந்து 7.5 இருக்குது. ஒரு புள்ளி கூட இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு 8 இன்ச்சு வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகணும். கரெக்டாக நமக்கு 8 இன்ச்சு வந்து நம்ம இந்த 7.5 மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு 8 இன்ச்சு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக இந்த மாதிரி நம்ம கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? தெளிவாகவே நம்ம கரெக்டாக அதில் வந்து 8 இன்ச்சு சீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 8 இன்ச்சு வந்துருச்சு. அந்த 8ல் பாதி எவ்வளவு? 4 இன்ச்சு. அந்த 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இதை வந்து நம்ம பெண்டு கொடுத்து வரைஞ்சிக்கலாம். கை ஸ்லீவ் ரவுண்டுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் வரைஞ்சாச்சு. இதில் வந்து நம்ம 2 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி இப்படி நீங்கள் போட்டு வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து நான் இப்போ கட் பண்ண மாட்டேன், குடஞ்சி வெட்ட மாட்டேன். ஏன்னா லைனிங் வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் குடஞ்சி வெட்டுவேன். குடஞ்சி வெட்டிட்டு நம்ம அட்டாச் பண்ணோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவை மட்டும் நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவை நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். போட்டாச்சு. இங்கேயும் அது மாதிரி சென்டரில் ஒரு அரைக்காத்து. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். ஓகேங்களா? போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன். பேக்கு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேக் எடுத்து அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டுக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்படியே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம். கிராஸாக வந்து போட்டாச்சு ப்ளவுஸை. போட்டுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுக்குறது புரியலைன்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக திருப்பி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிடலாம். அரைக்காத்து போட்ட இடத்துல கரெக்டாக அரைக்காத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பட்டிக்கு வந்து 3 இன்ச்சு விடணும் இல்லையா, பட்டிக்கு வந்து 3 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணணும். அதை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் பேக்கை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 6.25 இருந்துச்சு இல்லையா, அந்த 6.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மேலே 3.25 கரெக்டாக ஷோல்டர் வந்து 3.25 வச்சு 3.25 இருக்கணும். நமக்கு ஒரு புள்ளி கூடையே தான் இருக்குது. அது கரெக்டாக 3.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, ஆம்கோல் ரவுண்டுக்கு பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வரைஞ்சாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1.5 இன்ச்சு, பேக்குக்கு வந்து 1.5 இன்ச்சு, ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கழுத்தோட இறக்கம் அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். கழுத்தோட இறக்கம், முன் கழுத்தோட இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ஊக்கு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கொக்கி சைடு, அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொக்கி சைடு வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
அதாவது நம்ம பேக்கை போட்டு ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. இங்கே வந்து பட்டிக்கு 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் வந்து கரெக்டாக 3 இன்ச்சு வச்சு அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதை இதுக்குள்ளே வந்து 1.5 இன்ச்சு பேக்கில் வந்து 1.5 இன்ச்சு வச்சோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சு இந்த ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கழுத்தோட அகலம் வந்து முன்கழுத்தோட இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் மேலே வந்து கரெக்டாக தான் வச்சு கரெக்டாக தான் வச்சுருக்கேன். நம்ம எப்படி அடிப்போமோ அதே மாதிரியே கொண்டு வந்துட்டு இங்கே வந்து தையலுக்கு விடுவோம்லே 1/2 இன்ச்சு தையலுக்கு வேணும், அந்த அளவு வச்சுருக்கேன். அதனால் அதை அப்படியே நம்ம ரவுண்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். நான் இதை வரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் கரெக்டாக மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் இருக்க அளவே நான் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா, வரைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 இன்ச்சு நான் கீழே இறக்கி வச்சு கரெக்டான அளவுக்கு கொண்டுட்டு வரணும் இல்லையா? இந்த பாருங்கள், கரெக்டான அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன். இது தையலுக்கு மேலே ஏற்றி நான் வரைஞ்சது கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, சரியாக இருக்குங்களா? இது வந்து நம்ம வந்து தைக்கும்போது இந்த மாதிரி இந்த அளவில் வந்து வரும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அடுத்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ வச்சு இங்கே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை விட 1 இன்ச்சு நம்ம கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ மார்க் பண்ணியாச்சு. நம்ம வேணாலும் சந்தேகத்துக்கு டேப்பில் வச்சு அளந்து பார்த்துக்கலாம். இந்த 4 இன்ச்சு இருக்குது. இது டேப் வந்து 1 இன்ச்சு கம்மியாக இருக்குது, அதனால தான் 5 இன்ச்சுனா 4 இன்ச்சு கணக்கு தான். அஞ்சு இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, அந்த சைடு 4 இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, 1 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சாக வச்சு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம இது முன் டாட் எடுக்கணும் இல்லையா? முன் டாட் வந்து இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. முன் டாட்டுக்கு இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷார்ப்பு பாயிண்ட்டு அதை கரெக்டாக இந்த மாதிரி படிமானமாக அப்படி கீழே போட்டுருங்க. இழுக்காமல் அப்படியே போட்டு அடுத்து வந்து இந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அப்படியே கையிலையே கூட இழுக்காமல் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். கீழே உங்களுக்கு வச்சு பார்க்க கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த ஷார்ப் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த ஷோல்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ஷார்ப் பாயிண்ட்டு ஷோல்டரில் கரெக்டாக வைக்கும்போது 10.1 இருக்குது. அதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் திருப்பி பார்க்கும்போது 12.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா, அதே நம்ம இப்படி கையில் இழுக்காமல் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இதாக இருக்கு பாருங்கள், ஷோல்டர் கரெக்டாக இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஷார்ப்பு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த 10.1 வருது. இழுக்காமல் அதை அப்படியே நம்ம கீழே இப்படியே அந்த 10.1 வச்சு இங்கே வைக்கும்போது 12.5 இன்ச்சு. அப்போ 12.5 நம்ம 1 இன்ச்சு 12.5 1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சாக வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் டாட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, 13 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து இந்த கப்பு வந்து இந்த டாட்டு வந்து இங்கேருந்து இந்த இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். பார்த்தோம்னா 3 இன்ச்சு 3 இன்ச்சுனா நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ கப்போட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். கப்பு இந்த டாட்டோட அகலம், இந்த டாட்டு பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த பக்கம் இந்த பிடிச்சிருக்காங்க இல்லையா, இதில் வந்து கரெக்டாக அந்த தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே வச்சு பார்க்கும்போது 1.5க்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்க்கும்போது 1.5க்கு 1 புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அதை நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணலாம். 1.5க்கு 1 புள்ளியாக கம்மியாக வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டோட இந்த இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். 3.25 இருக்குது. அப்போ 3.25 வச்சு நம்ம மார்க் பண்ணணும்.
3.25னா 3.25 வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? 3.25 நம்ம டாட்டுக்கு ஏற்கனவே மார்க் பண்ண பார்த்தீங்களா, கரெக்டாக அங்கனுக்குள்ளே வருது 3.25. ஓகேங்களா? அப்போ நம்ம மார்க் பண்ணது கரெக்டு, டாட்டுக்கு எல்லாமே. அடுத்து அங்கிட்டு ஒரு 1.25 1.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை பூரா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதாங்க கிராஸு. அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம கிராஸ் எடுத்தாச்சு. அவங்க ஃபிட் தைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. டாட் வந்து நம்ம நிப்பிள் பட்டு நிப்பிள் நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எடுத்துக்கலாம். இதில் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் இங்கேருந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம எடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த அருக்கு பார்த்துருக்கவங்க கரெக்டாக இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த கரெக்டாக இந்த இதில் வச்சு இதில் பார்க்கும்போது கரெக்டாக 3.25 இருக்குது. இழுக்கக்கூடாது, இழுத்தா இதாகி வரும். அதனால் இழுக்காமல் அப்படியே வச்சு பாருங்கள், கரெக்டாக 3.25 இருக்குது. அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 வைக்கிறோம். இங்கே வந்து 3 இன்ச்சு வந்துச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 வைக்கும்போது இந்த 3.25 கரெக்டாக நமக்கு இந்த இது வந்து மேட்ச் ஆகிடுச்சு இதோட சேர்ந்து. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தான். இதை வந்து நம்ம இன்னி கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து பட்டி கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த அளவை நான் அளக்க மறந்துட்டேன் இல்லையா? இந்த இருக்குது பாருங்கள், இங்கே டாட் பிடிச்சிருக்காங்க. அங்கேருந்து இங்கே இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? பார்த்தோம்னா எவ்வளோ தூரம் இருக்குது, 5.5 இன்ச்சு வருது. அப்போ நம்ம இதுலேயும் வந்து நமக்கு 5.5 இன்ச்சு வைக்கணும். 5.5 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த 5.5 இன்ச்சு வச்சு 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச்சு தையலுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து 1/2 இன்ச்சு வெளியே வரும். அப்போ 1/2 இன்ச்சு வெளியே வரும்போது நம்ம அதே 1/2 இன்ச்சை வந்து கரெக்டாக வெளியே வச்சு இந்த மாதிரி லைட்டாக க்ராஸாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதையும் நம்ம அளந்துக்கணும். அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அது மாதிரி அளந்துக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா தான் சரியாக வரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் ஊன்கழுத்தில் வந்து வலது கை பக்கம் வந்து 1/2 இன்ச்சு குடஞ்சி வெட்டிக்கிடுவேன் எப்பயுமே. அது வந்து ஃபிட்டிங் கரெக்டாக தான் இருக்கும், லூஸ் விழுகாது. அப்படியே 1/2 இன்ச்சு கட் பண்ணாமல் தைச்சேன்னா தான் லூஸ் விழுகுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு சைடு மட்டும் நான் 1/2 இன்ச்சு வந்து நான் கட் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? அது ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கிடுவேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அரைக்காத்து போட வேண்டிய இடத்துலலாம் கரெக்டாக அரைக்காத்து போட்டுடலாம். எங்கெங்கே அரைக்காத்து போடணும் அங்கெல்லாம் நம்ம அரைக்காத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம பட்டி கட் பண்ணணும். பட்டி வந்து இங்கேருந்து 3.5 இன்ச்சு, அந்த 3.5 இன்ச்சு அப்படியே இங்கே வச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 2வது அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே அதில் வச்சு பார்த்துக்கலாம். அந்த 3.5 பார்க்கும்போது 11 இன்ச்சு வருது நமக்கு. பட்டியோட அகலம் வந்து 11 இன்ச்சு. நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். 11 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே அதே மாதிரி 11.5 வச்சு மார்க் பண்ணி அதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? பின்பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம்ல, அப்போ 4 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். பின்பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ பின்பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து முன்னாடி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி பார்க்கும்போது 3 இன்ச்சு வருது. 3னா நம்ம 4 அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 3 இன்ச்சுனா 4. இப்போ இந்த சென்டரில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த சென்டரில் வந்து 3.25 இருக்குது. ஓகேங்களா? 2.25. 2.25னா நம்ம 3.25 வச்சு மார்க் பண்ணணும். 2.25னா
3/4 வச்சு நம்ம மார்க் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ண பட்டியெல்லாம் இந்த பட்டியை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வருது, வளைவால் வரல. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த இடுப்பில் வந்து 2 சைடு இடுப்பு இங்கேருந்து இந்த இடுப்பு வந்து இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம 7.5 இருக்குது. ஓகேங்களா? 7.5னா 8, 9, 10. ஓகேங்களா? 10 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுடலாம். இப்போ இந்த பட்டி வந்து கட் பண்ண போகிறோம். இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நான் தைக்கும்போது நான் கிராஸ் அடித்து வெட்டிக்கிடுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணுறது அப்படி தான். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இப்போ நான் கரெக்டாக வச்சு கட் பண்ணுறேன். தைக்கும்போது நான் 1/2 இன்ச்சு வச்சு கட் பண்ணி தைச்சிக்கிடுவேன், கிராஸ் அடிச்சு விட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ பட்டி கட் பண்ணிக்கலாம். இது முன்னாடி வரணுங்கிறக்காண்டி இங்கே ஒரு அரை கற்று போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.